இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்துருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்ம ராசியில, ராகு கும்பராசியில, மீன ராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்துல. ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளர அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படிங்கிற இருக்கும். அந்த ஃப்ளோ நல்ல ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்திலே முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படிலாம் நெற்கிலியா அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. கேது உங்க ராசிக்குள்ள இருக்க 4ஆம் தேதி சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வந்துடுவார். உங்க ராசிநாதர் லாபத்தில் போய் உட்கார்ந்துருப்பார் சூரியனால. அவர் 12ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி வந்துடுவார். அப்ப லாபம் போயிடுமா சார்னா 17ஆம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு லாபங்கள் உண்டு. முக்கியமா இந்த அரசாங்கத்துறையிலே சில கான்ட்ராக்ட் போடுறவங்க, அரசியல் பொறுப்புகளிலே இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. காசு செலவு போட்டு கொண்டிரும், மனசு ஒன்றும் பெருசா பிடிபடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குருவுடன் சேர்ந்து விடுவார். குருவுடன் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கான மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பெருசா எனர்ஜி கிடைக்காது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், குடும்ப தன வாக்குஸ்தானத்தை. அப்போ குடும்ப தன வாக்குஸ்தானம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கும். தன விரயங்கள் உண்டு. குடும்பத்திலே சில ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 2ஆம் இடத்துக்கு வருவார். சிம்மராசிக்குள்ள இருந்து இருக்கிறார். கேதுவுடன் சேர்ந்து அமர்வார். தொழிலுக்கும் ஒருவர் அப்படிங்கிறதுனால மனதிலே சில கவலைகளையும் கொடுப்பார். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வேலை விஷயத்துல யார் சொல்றாங்க அவன் சொல்றாங்கன்னு டைரக்ஷன் மாத்திட்டு போகாம உங்களுடைய நிலைப்பாட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க.
வேலை கிடைக்கல அப்படின்னா சின்சியராக ட்ரை பண்ணுறதுன்னு அவங்க சும்மா அவங்கவுங்க நம்மளை ரூட் மாற்றி விடுவாங்க. உங்களுடைய எண்ணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ராகு பகவான் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துல பார்க்கிறார். தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் போய் மாட்டிட்டு வார்த்தை கொடுத்து பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கறதுனால தேவையற்ற பயங்கள் தன்மை குறைந்து இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிடலாங்கிறது அசட்டு தைரியம் வந்ததுன்னா மாட்டிப்போம். தைரியத்துக்குரிய அந்த செவ்வாய் 10ஆம் இடத்திலே அமர்வதனும் எதையாவது செஞ்சிடணுன்ற காரியத்தில் எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் எடுத்து அதில் பண விரயத்தை கொண்டு வரணும். அதனால் வரக்கூடிய பயத்தையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புஷ்கல யோகம் அப்படிங்கிற யோகம் இருப்பதனாலும் சந்திர பகவானின் மூமெண்ட்டை பேஸ் பண்ணினாலும் இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் செய்து தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது பெரிய நல்ல பரிகாரம் உங்களுக்கு. அதை அழகாக பயன்படுத்தி கொள்ளும்போது வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் ரீபப் பண்ண முடியும். அதுபோல் 22ஆம் தேதி வரக்கூடிய கருட ஜெயந்தி அன்று பக்ஷிராஜனான இந்த கருடனை வழிபட மனதிலும் சனி பகவானால் வரக்கூடிய அஷ்டமத்தினுடைய எஃபெக்டும் நிறைய லெவலில் குறைஞ்சி நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப நல்லதானே. இதுக்கு தான் 29ஆம் தேதி வரக்கூடிய குரு பௌர்ணமியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அன்றைய நாளிலே குருவை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வரக்கூடிய நாட்களிலே வளர்ச்சிக்கான வாய்ப்பை, அடுத்தடுத்து வளரணுங்கிற எண்ணத்தை நிறைய கொடுக்கும். அந்த ஆரோக்கியம் குறைபாடு, புரிதல் இல்லாத கலக்கங்கள், தேவையற்ற பயங்கள், பண விரயங்கள், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு துணை நிற்கும். இதனாலே உங்களுக்கு நலங்களும் நன்மைகளும் உண்டாக. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய நாதனான புதன் பகவான் இந்த மாதத்தின் பெரும்பகுதி வக்கரகதியிலே இருக்க போகிறார். சூரியனுடன் சேர்ந்து அமருவார், குருவுடன் சேர்ந்து அமருவார் என்ற சூழ்நிலைகள் இருப்பதனாலே அதுவும் 11ஆவது இடமான லாபஸ்தானத்திலே சூரியன் குரு உச்சப்பட்டு இருக்கும்போது சூரியனும் அங்கு வந்து சேர்ந்து 17ஆம் தேதி அன்னைக்கு ஆடி மாதத்துக்குரிய தன்மையில. அப்படி இவர்கள் 2 பேரும் வந்து யோகம், புட்கல யோகமானது உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. 17ஆம் தேதி எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். நிறைய முன்னேற்றங்கள், அடுத்தடுத்த காரியங்களிலே வெற்றி, தடைப்பட்ட காரியங்கள் எது இருந்தாலும் அதுல இருந்து புதிய துவக்கங்கள், தன லாபம், மனசுல சந்தோஷம், பயணங்களிலே மாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், ஆடை ஆபரண சேர்க்கக்கூடிய சுப செலவுகள், அப்ப நிறைய கல்யாண விஷயங்கள், குடும்பத்திலே நல்ல சுகமான புதிய நிகழ்வுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் நிறைய நடக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிற மகர ராசியை குருவின் பார்வையும் சூரியனின் பார்வையும் சேர்ந்து பயணம் செய்வதனாலே அதிகமான லாபத்தை நோக்கிய எண்ணங்கள் நிறைய வரும். புதிய வரவுகளுக்கான வாய்ப்புகள், அதுவே சில நேரத்தில் சிக்காவும் மாறிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை மைண்டில் வச்சுக்கிடுங்க. ரொம்ப ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் அதை லிமிட்டேஷன் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், குருவின் பார்வையும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அடுத்தவர்கள் விஷயத்துல அதிகமாக தலையை நுழைச்சிக்காம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான ஒரு போக்கு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலும் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இந்த அஷ்டமத்துக்குரியவரான செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். இந்த மாதம் முழுக்குமே அவர் தன் பார்வையை முயற்சி ஸ்தானத்தில் இருப்பார். அப்ப எதையுமே முயற்சியா தைரியமா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். குழந்தைகள் மூலியமா நல்ல லாபங்கள் உண்டு.
நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைகளுக்காக எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவர்களுடைய அடுத்தடுத்த கல்வி நிலை, வளர்ச்சி நிலை, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஃபண்டிங்கை கரெக்டாக பிளான் பண்ணக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். சூரியனின் போக்கு அப்படிங்கிற போது இவர் உங்க ராசியினுடைய தொழில் ஸ்தானத்திலிருந்து 16ஆம் தேதி மூவார். அதனால தொழிலிலே இடமாற்றங்கள், சம்பள உயர்வுகள், வேலையே கிடைக்கல சார் அப்படின்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் போன்ற நல்ல நிகழ்வுகளையும், கவர்மெண்ட் ரிலேட்டடான தந்தை வழியிலே சில சிக்கல்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வும் கிடைக்கும். அப்போ வீடு வாசல் போன்ற பூர்வீக சொத்துக்களிலே சிக்கல்கள் இருந்தால் தீர்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆக போகுது. அதனால் அதையும் நம்ம கேபிடலைஸ் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஆடி பண்டிகை அப்படிங்கிற நாளுக்கு அடுத்த நாள் ஸ்கந்த பஞ்சமின்னு இருக்கும், 18ஆம் தேதி. அந்த ஸ்கந்த பஞ்சமி அன்று வராகியை வழிபட பூமி காரியங்களில் சிக்கல்கள் நீங்கிவிடும். அதுபோல 19ஆம் தேதி குமார சஷ்டி அன்று நீங்க கடனை அடைப்பது, கனவு இல்லத்திற்கான விஷயத்துக்கு முருகனுக்கான தேன் அபிஷேகம் செய்வது, இது ரெண்டும் பரிகாரமா செய்ய அதுவே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அன்னைக்கு ஆதித்ய ஹஸ்தம்னு உண்டு, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஹஸ்தம்னாலே கையின் அர்த்தம், ஆதித்யன்னா சூரியன். அதனால சூரியனின் அருளாலே வெற்றிகளை பெறக்கூடிய, தந்தையின் அருளால் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்திலே இருப்பதனாலே சுபிட்சங்கள் உண்டு.